இங்கே பாருங்க மசாலா பாருங்க. பீஸ் எவ்வளோ டெண்டராக இருக்குன்னு இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். நான் வீடியோ மட்டும் எடுக்கலன்னா பாஞ்சிருப்பேன் பிரியாணியில். கம்ப்ளீட் மட்டன் மீட்டை நீங்கள் பார்க்கலாம். இவர் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். வா பாஸ்மதி ரைஸ் இங்கே கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. மேலே ஃபுல்லாக இட் இஸ் கிளிட்டரிங். டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு டெல்லியில் சூப்பரான முகலாய ஃபுட்டு சாப்பிட்றதுக்காக நான் வந்திருக்கேன். நான் இருக்கிற இடத்தோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரகதி மைதான். இந்த ரோடு ரைட் சைட் போனால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு நம்ம போயிடலாம். ரிங் ரோடு இருக்கு. அண்ட் அப்படியே என்னோட லெஃப்ட் வந்து நம்ம போனோம் அப்படின்னா டெல்லி ஜூக்கு நம்ம போயிடலாம். அங்கே நிறைய எக்ஸாட்டிக் அனிமல்ஸ்லாம் இருக்கும். பட் இப்போ நம்ம அங்கெல்லாம் போல. டைரக்டாக உள்ள போய் மட்கா பீர் கோல்டன் பிரியாணி நான் வந்து டேஸ்ட் பண்ண போகிறேன். அது கூடயே நான் முகல் ஃபுட்ஸ்ன்னு சொன்னேன்ல, இந்த முகலாய ஃபுட்லேயே நிறைய அந்த குர்மாவாக இருக்கட்டும், கிரேவியாக இருக்கட்டும், ஷீக் கபாப் இருக்கு, அதுக்கப்புறம் கலோட்டி கபாப்னு ஒன்று இருக்கு. இது எல்லாத்தையுமே நான் டேஸ்ட் பண்ண போறேன். டேசி கீ யூஸ் பண்ணி தான் இந்த கலோட்டி கபாப்லாம் பண்ணுவாங்க. கடைக்குள்ள டைரக்டா போயிட்டு என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். வாங்க. முகல் ஃபுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் லெவலில் அவங்க வந்து வெரி வெரி ஃபேமஸ். ஃபுட்டோட ஃப்ளேவர்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா தே யூஸ் மோர் ஸ்பைசஸ். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மட்கா பிரியாணி, கோல்டன் பிரியாணி அவங்களோட மெனு கார்டு கம்ப்ளீட்டாக இங்கே போட்டிருக்காங்க. இந்த பானையில் தான் நான் வந்து பிரியாணி ஆர்டர் பண்ணி வாங்கி டேஸ்ட் பண்ண போகிறேன். அண்ட் அவங்க கடையில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத ரைட் சைடில் அவங்க டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. தேசி கீழே கலோட்டி கபாப் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. மட்டனில் வரும். அண்ட் நார்மல் சிக்கன் கபாப்பும் இங்கே இருக்குது. ஓகே, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி சுட சுட இருக்கு. பாருங்க, லெக் பீஸ், சிக்கன் கோர்மா. ஓகே, அடடடடா, இட் இஸ் கிளிட்டரிங். சிக்கன் ஸ்டூ. ஓகே, இங்க பாருங்க மக்களே, மட்டன் கோர்மா இருக்கு, மட்டன் ஸ்டூவும் இவங்க கிட்ட இருக்கு, மட்டன் நிஹாரி இருக்கு. இந்த தேசி கீழே இங்க பாருங்க, அது சிசில் ஆகிற சவுண்டே வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. கலோட்டி கபாப் கண்டிப்பா நான் இதை வந்து ட்ரை பண்ண போறேன். கலோட்டி கபாப் சொன்னேன்ல, கம்ப்ளீட்டா வந்து மட்டன் மீட்டை நீங்க பார்க்கலாம். பக்காவா அதை சாப் பண்ணி நல்லா மேரினேட் பண்ணி வச்சிருக்காங்க. கீமா அளவுக்கு ரொம்ப ஃபைனா சாப் பண்ணல அவங்க, பட் ஸ்டில் ஓரளவுக்கு மீடியமா போட்டு நல்லா அந்த கட்லெட் வர மாதிரி பண்ணிருக்காங்க கலோட்டி கபாப்க்கு. கண்டிப்பா இதை வந்து நான் இப்ப டேஸ்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா தேசி கீழே பண்றாங்க, அது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். பையா एक प्लेट एवरीथिंग. ओके एवरीथिंग एक प्लेट मटन बिरयानी कुकिंग देखा. ओके मटका बिरयानी कुकिंग நம்ம இப்ப பார்க்க போறோம். அதை பார்த்துட்டு சைட்ஸ் பிரியாணி எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணிட்டு நான் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்றேன். அந்தராவ் சல்மான் பாய் फ्रॉम गोल्डन पीर मटका बिरयानीல இருந்து அவர் நம்மள கிச்சனுக்கு கூட்டி வந்திருக்காரு. मटका बिरयानी आप कैसे बनाते हो? எப்படி பண்ணுவீங்க मटका बिरयानी? मैं पहले इसको ना इसके अंदर चिकन को बॉईल इसमें क्या डालते हैं? इसमें चिकन को बॉईल करते हैं, फिर इसमें मैरिनेशन लगाते हैं इसके ऊपर. जो ये लेयर दिख रही है आपको, ये हरी मिर्च का अचार है इसके अंदर. ग्रीन चिली पिकल உள்ள போடுறாங்க. அடுத்து स्पाइसेस एंड मीट, चिकन मीट is there. चिकन मीट राइस डाल दे, उबाल देते हो. यस, इसके अंदर हम राइस डालते हैं, फिर से बॉईल करते हैं. ரைஸ் போட்டு அதுக்கு அப்புறம் தம் போட்டுருவாங்க. அண்ட் அந்த process வந்து இங்க பண்ணிருக்காங்க. கொஞ்ச நேரம் மசாலா மீட் எல்லாம் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் இந்த ரைஸை போட்டு இந்த மாதிரி தம் போட்டு வச்சிருவாங்க. இது பக்கத்துல நின்னாலே அந்த ஊறுகாயோட மனம் வந்து கிளியரா தெரியுது. அது வேப்பர் சைடு வரும்போது wonderful. I just can't wait to taste this delicious biryani. ரைஸ் போடுறாங்க. हाफ के जी बिरयानी. ओके, ये 3 से 4 लोगों के लिए सफिशिएंट होती है. 3 people 3 to 4. ஓகே, இங்க இருக்கிற ரைஸே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். பாஸ்மதி ரைஸ்ல இது கொஞ்சம் பெரிய ரைஸ். இங்க நீங்க பாருங்க, டெக்ஸ்சர் இஸ் வெரி வெரி டிஃபரெண்ட். இங்க வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் யக்னி வச்சிருக்காங்க. ஓ, இந்த மீட்டை பாருங்க, செம்மையா இருக்குல்ல. ये वे किचन होता है. தேசி கீ வந்து மேல போர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பா எவ்வளவு டேஸ்டா இருக்கும். ஐ ஜஸ்ட் கான்ட் இமேஜின். சாப்பிட்டுட்டு சொல்றேன் எப்படி இருக்குன்னு. ஃபைனலி மட்கா பிரியாணி வந்துருச்சு. ஹாஃப் கேஜி மட்கா பிரியாணி. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெயிட்டிங் ஏரியாவில் ஒரு 20 மினிட்ஸ் நான் வெயிட் பண்ணியிருப்பேன். அவங்க வந்து பக்காவா மட்கா பிரியாணி எனக்கு கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் இன்னும் சைட்ஸ் இருக்கு, கலோட்டி கபாப் இதெல்லாம் வாங்கிட்டு நான் வந்து ஃபீஸ்ட் ஆரம்பிக்க போறேன். ஏன் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தர்கா இருக்கு. இந்த தர்கா 800 இயர்ஸ் ஓல்டு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இங்க விசிட் பண்ண நிறைய பேர் வருவாங்களாம். அவங்க எல்லாருமே எங்க கடையில் வந்து ஃபுட்டை டேஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ முகல் ஃபுட்டு பர்ஃபெக்டான ஒரு பிளேஸ்ல இருக்கு. அண்ட் வெரி வெரி சிவிலைஸ்ட் ஏரியான்னு நான் வந்து சொல்லுவேன். Very happy to be here. रोटी रुमाली खमीरी. रोटी जी, ये क्या है? ये खीर है. खीर जी. रोटी வந்துருச்சு. Thank you.
चिकन सीख कबाब. சிக்கன் ஷீக் கபாப். ஓகே. ஏன் கூட இந்த ஃபீஸ்ட்டை டேஸ்ட் பண்ணுறதுக்கு நவீன் தம்பி வந்திருக்கான். நவீன் தம்பி ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஓகே, நம்ம அண்ணன் வந்து இப்போ என்னப்பா ஏன் தட்டு அண்ணன் வந்து மட்கா பிரியாணி இப்போ சர்வ் பண்ண போகிறாங்க. நம்ம ஃபேமிலி ஆஃப் 4 வந்தோம் அப்படின்னா, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வந்தோம் அப்படின்னா, நம்மளே மட்கா பிரியாணி வாங்கிட்டு இந்த பானையிலேருந்து அழகாக ரைஸ் எடுத்து வைக்கலாம். இல்லை அப்படின்னா நான் இப்போ அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கேன், எப்படி பண்ணுறாருன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடலாம். செம்ம சூடாக இருக்குது. ஓ மை காட். இங்கே பாருங்க, கடைசியில் கிச்சனில் தேசி கீ ஊற்றும் போது உள்ளே இருந்தேன். மேலேயே வந்து ஸ்பைசஸ் எல்லாமே இருக்குது. மசாலா பாருங்கள். இங்கே பாருங்க, உள்ளே நல்லா அவர் மிக்ஸ் பண்ணிட்டாரு. சிக்கன் ஸ்டூவோட மனம். தேங்க்யூ தேங்க்யூ. பார்த்துட்டு இருக்கவே முடியல. நான் வீடியோ மட்டும் எடுக்கலன்னா பாஞ்சிருப்பேன் பிரியாணியில். ஏன்னா அந்த அளவுக்கு ஃபுட் கிரேவிங் இருக்குது எனக்கு. மிளகா ஊறுகாய் போடுறாங்க, அதோட மனமும் வந்து நமக்கு நல்ல இன்டென்ஸாக தெரியும். அண்ட் இந்த மட்கா பிரியாணி ½ kg பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா 450 rupees. லெக் பீஸ் செய்ய தம்பிக்கு உனக்குப்பா இல்லை லெக் இங்கே இருக்குது, பீஸ் எங்கப்பா இருக்குது? பீஸ் உருகிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ மட்கா பிரியாணி டேஸ்ட் பண்ண வேண்டிய டைம். ஃபர்ஸ்ட் திங்ஸ் டேஸ்ட் பண்ணிடலாமாப்பா? இங்கே பாருங்க, ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பாஸ்மதி ரைஸ் இங்கே கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. மேலே ஃபுல்லாக அந்த தேசி கீ, சிக்கன் லெக் பீஸு. ஏய் நல்ல ஜூஸியாக இருக்குது. பீஸ் ஆக்சுவலாக எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டாங்க. செம்ம டெண்டராக இருக்குது மீட்டு. எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. ஸோ ரைஸை டேஸ்ட் பண்ணிடுறேன். ஒரே ஒரு விஷயம் தான், இவங்க இந்த முகல் ஸ்டைல் பிரியாணி நல்ல ஸ்பைசஸ் போட்டிருக்காங்க. அச்சாறு, பச்சை மிளகா அது நான் சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து காஞ்ச மிளகா, அதாவது காஷ்மீரி சில்லி போட்டிருக்காங்க. அண்ட் ஸ்பைசஸில் வந்து கிராம்பு, அதுக்கப்புறம் பட்டை, இது கொஞ்சம் டாமினெண்ட்டாக அவங்க போட்டிருப்பாங்க. கீ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக யூ கேன் டேஸ்ட் திஸ் டெலிஷியஸ் மீல். இது வந்து நார்மலாக ரைஸோட டேஸ்ட் பண்ணுறதை விட இந்த சூப்பர் டெண்டரான சிக்கன் மீட்டு அதையும் வச்சு டேஸ்ட் பண்ணும்போது அது ரொம்பவே அருமையாக இருக்கும். ஸோ அதை வச்சு டேஸ்ட் பண்ணலாம். தம்பி எப்படி இருக்குது? தம்பிக்கு செம்ம ஜூஸியான பீஸு. ஜூஸியான பீஸு பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ தேசி கீ யூஸ் பண்ணியிருக்காங்க இதில். டேஸ்ட் பண்ணலாமா? டேஸ்ட் எடுங்க. வா, இந்த சிக்கன் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு மெயினாக வந்த ரீசன் தான், கலோட்டி கபாப் இங்கே இருக்குது. மட்டனை வந்து தேசி கீழ பேன் ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்க. பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஓ வா, இங்கே பாருங்கள் கம்ப்ளீட்டாக வந்து மீட் தான். டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். அடடடடா. இஞ்சி பூண்டு அந்த பேஸ்ட்டோட மனம், அந்த இஞ்சி பூண்டுக்குன்னு ஒரு ஃப்ளேவர் இருக்குது, ஒரு மனம் இருக்குது, அது அப்படியே இதில் இருக்குது. அண்ட் கம்ப்ளீட்டாக மீட் தான். இவங்களோட மசாலா சூப்பராக இருக்குது, ஸ்பைசஸ் நல்லா இருக்குது. முக்கியமான விஷயமே இது வந்து ரொம்ப சூவியாக இல்லாமல் வெரி வெரி ஈஸி டு ஈட். அதான் விஷயமே. பல்லுக்கு பதமாக இருக்குன்னு அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது. 10 out of 10 கொடுக்கலாம். எவ்வளோ ஜூஸியாக இருக்குது. இந்த பர்கர் நடுவில் பேட்டியாக இது கிடச்சிச்சுன்னு வைங்களேன், வேற மாதிரி இருக்கும். ஸோ மட்கா பிரியாணியில் இந்த இப்போ தான் 2 போர்ஷன் வந்து இங்கே சர்வ் பண்ணி வச்சுருக்கீங்க. பாருங்கள் பீஸ் எவ்வளோ டெண்டராக இருக்குன்னு இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். கம்ப்ளீட்டாக இட் இஸ் வெரி வெரி டெண்டர். அருமையாக இருக்குது சிக்கன் பீஸு. ஸ்டார்டிங் பையா எடுக்கும்போது கால் உடஞ்சி போன கால் நமக்கு வந்துருச்சு. பட் தட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கபாப். ஸோ இது வந்து சிக்கன் கபாப். ஃப்ரை பண்ண குக்கிங் ஷாட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். சிக்கன் ஷீக் கபாப். இந்த விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாமே தேசி கீல வந்து ஃப்ரை பண்ணுறாங்க. அதான் வந்து இந்த டேஸ்ட் வந்து இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. இதில் வந்து ருமாலி ரொட்டி எடுத்துகிட்டு அதில் இந்த கபாப் கொஞ்சம் வச்சுட்டு, ஏன்னா எக்ஸ்ட்ரா இந்த மட்டன் குருமா இருக்குது, மட்டன் குருமாவில் நல்லா இப்படி டிப் பண்ணி, அடடா குருமா சான்ஸே இல்லை. சூப்பர். இந்த மட்டன் குருமா நான் டேஸ்ட் பண்ணியிருந்தேன். மட்டன் மீட் வந்து நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். இங்கே பாருங்க மட்டன் மீட்டு செம்ம சாஃப்டாக இருக்குது. அப்படியே போன்லெஸ் ஆக்கிடலாம். இங்கே பாருங்கள். இந்த மசாலா வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான மசாலா. தக்காளி அதுக்கப்புறம் ஆனியனை நல்லா கேரமலைஸ் பண்ணி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன். இதில் வந்து தயிர் அதுக்கப்புறம் ஆனியன் இது 2 தான் போடுவாங்க. இதில் தக்காளி வராது. இதோட மீட்டை பாருங்கள். சிக்கன் பிரெஸ்ட் பீஸு. சிக்கன் ரொம்ப டெண்டராக இருக்குது. கரைஞ்சிருச்சு. தந்தூரி ரொட்டி மேலேயே நீங்கள் பார்க்கலாம், நல்லா கொத்தமல்லி பிச்சு போட்டிருக்காங்க. தந்தூரி ரொட்டியை சிக்கன் குருமா.
குருமா கூட வேற லெவலில் இருக்கு. ஆக்சுவலாக இது வந்து சிக்கன் குருமான்னு நான் சொல்லிட்டு இருந்தேன், பட் இது வந்து சிக்கன் ஸ்டூ. ரொம்ப நல்லா இருக்கு. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஏன்னா இந்த கர்ட் அண்ட் ஆனியன் மட்டும் போட்டு பண்ணியிருக்கனால அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் குருமா. இதுவும் சேம் லைக் மட்டன் குருமா தான், மசாலா எல்லாமே சேம். அந்த ஃப்ளேவர்ஸ் தான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுலேயும் வந்து ஆனியன் அண்ட் டொமேட்டோ இதை போட்டு தான் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் இந்த குருமாவை டேஸ்ட் பண்ணிடுறேன். ஆல்மோஸ்ட் சேம், பட் இந்த ஃப்ளேவர்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். சிக்கன் இஸ் சிக்கன், மட்டன் அதோட ஃப்ளேவர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த சிக்கன் வந்து இன்னுமே நல்லா டேஸ்டியாக இருக்குன்னு ஐ ஃபீல். ஏன்னா சிக்கன் எப்பவுமே நல்ல டேஸ்டியாக இருக்கும். லெக் பீஸு இதே தான், மீட்டை பாருங்கள், நல்ல ஃப்ரெஷ் மீட்டு, நல்ல ஜூஸியாக இருக்குது. சிக்கன் ஸ்டூவில் இருக்க மீட்டே சாஃப்ட் தான், பட் இதை விட நல்ல டெண்டராக இருக்குது. ஏதோ பாய் லாஸ்ட் பட் வந்து லீஸ்ட் கடையில் வந்து மட்டன் பிரியாணி இருக்குது. இதில் இருக்க மட்டன் பீஸை பாருங்களேன். மட்டன் பீஸு வித் பிரியாணி. இதுலேயே வந்து தேசி கீ தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. யூஸ் பண்ணிடலாம். கடையில் கிடைக்கிற நார்மல் பிரியாணி இது. நார்மல் சிக்கன், நார்மல் மட்டன் பிரியாணி இருக்குது. இதில் ஸ்பைசஸ் வந்து நல்ல பூஸ்டாக இருக்கும். பட் இதில் வந்து தேசி கீ நிறைய போட்டிருக்காங்க. அந்த பச்சை மிளகா ஊறுகாய் அது வந்து இங்கே ரொம்ப ஸ்பெஷல். அதோட ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ்டாக தெரியும். பட் இது இஸ் அமேசிங். நல்லி இருக்கீங்க பாருங்கள். முடிந்து விட்டது பாருங்கள். வா, சூப்பர் சூப்பர் டெண்டர். நார்மல் மட்டன் பிரியாணி செம்மையாக இருக்குது. லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக மட்கா பீர் கோல்டன் பிரியாணியில் கீர் டிசர்ட் அவங்க வந்து கொடுக்குறாங்க. மேலேயே பார்த்தா தெரியும் நாரியல், அதாவது தேங்காய், அண்ட் அது கூட வந்து பிஸ்தா, பாதாம், இந்த கேஷ்யூஸ் எல்லாமே பிட்ஸ் போட்டிருப்பாங்க. கம்ப்ளீட்டாக இங்கே பாருங்கள். ரைஸ் புட்டிங் டேஸ்ட் பண்ணிடலாம். நம்ம வந்து ரவை பாயசம் வந்து சாப்பிட்ருப்போம் எல்லாருமே. அதே வந்து அந்த ரவை பிட்ஸ் வந்து லைட்டாக நமக்கு தெரியும். பட் இதில் ரைஸு, இது ரைஸானே தெரியல, அந்த அளவுக்கு நல்ல க்ரீமியாக இருக்குது. அண்ட் இந்த கீர் வந்து அரிசியில் பண்ணியிருக்காங்க. ரைஸ் புட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி, ரொம்ப நல்லா இருக்கு. குட். हाजी भैया நம்ம கூட இருக்காங்க फ्रॉम मटका पीर गोल्डन बिरयानी இருந்து. खाने बहुत अच्छा, थैंक यू. ओके ओके. तो इधर बात இருக்க என்னோட டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் थोड़े से बात करो जी. हमारा सन 1995 में स्टार्ट हुआ था ये. 1995 ला स्टार्ट किया. सबसे हमारा चला आ रहा है ये. अब मेरे बेटे भी बैठते हैं, मैं भी बैठता हूँ. हमारे यहाँ मटका बिरयानी स्पेशल है. स्पेशल मटका कोरमा भी स्पेशल है. ओके. तो कम से कम आपको ऑर्डर देंगे तो आपको 30 मिनट्स के बाद ही मिलेगा, उससे पहले नहीं देंगे. 30 मिनट्स 30 मिनट उसके अंदर बना के देंगे आप. तो बाकी देख वाला बिरयानी अलग होता है, उसका जायका अलग है, मिट्टी वाले बर्तन का जायका अलग होता है. भैया வந்து 1995 ல இருந்து இந்த ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காங்க. இவங்க கிட்ட நார்மலான ஃபுட்ஸும் இருக்கு, அது டேஸ்ட் டிஃப்ரெண்டா இருக்கும். இந்த மட்கால பண்றது வந்து அது டிஃப்ரெண்டா பண்றாங்களாம். அது மட்டும் இல்லாம ரொம்ப ஸ்பெஷல்னு சொன்னாங்க. அண்ட் அதோட ஃப்ளேவர் டிஃப்ரெண்டா இருக்கும் நார்மலா இருக்கிறத விட அப்படின்ற விஷயம் சொல்லியிருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் பாய். தன்யவாத். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை எல்லாரையுமே சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் டான்சியா. நிறைய வீடியோ பண்றேன், ஆனா இந்த தாஜ்மஹாலுக்கு போய் என்னால ஒரு வீடியோ பண்ண முடியல. மக்களே கண்டிப்பா அண்ணன் நீங்க தாஜ்மஹால் போவீங்க அப்படின்னு என்ன மோட்டிவேட் பண்ணுங்க. கீழே கமெண்ட் பண்ணி கூடிய விரைவில் போறோம் தாஜ்மஹால்.